ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே 2 பேர் 3 பேர் எங்கு கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், துதிகளின் மத்தியில் விரும்பி வாசம் செய்கிற எங்கள் தேவனே, எங்களுடைய துதிகள் மத்தியிலும் உம்முடைய தேவனுடைய ஆலயத்திலும் உம்முடைய வஸ்திர தொங்கலால் நீர் நிரப்பும்படியாக உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய வாய்களால் செலுத்தும் துதி பலிகள், எங்களுடைய உதடுகளினால் உம்மை புகழ்ந்து பாடும் பாடல்களை, எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை ஆராதிக்கும் ஆராதனையை உமக்கு தூப பலியாக நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, நாங்கள் இந்த காலையிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் வந்த வண்ணமாக அல்ல, ஆண்டவரை தரிசித்தவர்களாக, ஆண்டவரை நேசித்தவர்களாக, ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல, கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த, உம்மை உயர்த்த உயர்த்த, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் இறங்கி வர, ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய பாத்திரங்களை நீர் வெறுமையாக்கி ஆயத்தமுள்ள பாத்திரங்களாக நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம். கர்த்தாவே, வர வேண்டியவர்களை சீக்கிரமாக கர்த்தர் தாமே தடைகளை உடைத்து நீர் கொண்டு வரும்படியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதியும். சண்டே ஸ்கூல், யூத் கேதரிங்கை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கர்த்தரை புகழ்ந்து நாம் பாடல்களை பாடுவோம். பிரைஸ் காட். உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம், உயர்த்துவேன், உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம், உயர்த்துவேன், உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம், உயர்த்துவேன், உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம், உயர்த்துவேன். உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் என் இயேசு. உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் என் இயேசு. உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம், உயர்த்துவேன், உயர்த்துவேன், நான் நாமம், உயர்த்துவேன். உமது அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், உமது ஒரு பார்வை என் வாழ்வை மாற்றும். உமது அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், உமது ஒரு பார்வை என் வாழ்வை மாற்றும். எதிரான கையெழுத்தை குலைத்திட்டவர், நான் தன் வாழ்க்கையின் தலைவர் அவர். மரணத்தின் பயம் என்னை என்ன செய்யும், அவர் மார்பு என்றும் என்னை காக்கும். உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம், உயர்த்துவேன், உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம், உயர்த்துவேன். உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் நம் இயேசு. உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர். உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம், உயர்த்துவேன், உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம், உயர்த்துவேன். எந்த நினைவுகள் உங்க நினைவல்ல, உங்க நினைவே எனது உயர்வு. இந்த நினைவுகள்
உயர்த்துவே. உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் என் இயேசு. உயர்ந்தவர், பெரியவர் இயேசு. உயர்த்துவே, நான் உயர்த்துவே உந்தன் நாமம். உயர்த்துவே, உயர்த்துவே, நான் உயர்த்துவே உந்தன் நாமம். உயர்த்துவே. உமது அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். உமது ஒரு பார்வை என் வாழ்வை மாற்றும். உமது அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். உமது ஒரு பார்வை என் வாழ்வை மாற்றும். எதிரான கையெழுத்தை குலைத்திட்டவர், நான் துவங்கும் வாழ்க்கையின் தலைவர் அவர். மரணத்தின் பயம் என்னை என்ன செய்யும்? அவர் மார்பு என்றும் என்னை காக்கும். உயர்ந்தவர், பெரியவர் என் இயேசு. உயர்ந்தவர், என் இயேசு. உயர்த்துவே, நான் உயர்த்துவே உந்தன் நாமம். உயர்த்துவே, உயர்த்துவே, நான் உயர்த்துவே உந்தன் நாமம். உயர்த்துவே. Praise the Lord. Praise God. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் உந்தன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே,
வந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை அருபவர், ஏமாற்றம் வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் சோர்ந்து போவது என்பது மிக மிக சாதாரணமான காரியம். நாம் எதிர்பார்ப்பது நடக்கவில்லை என்று சொல்லும்பொழுது நாம் மிகவும் சோர்ந்து விடுகிறோம். வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தந்தவர் என்ன செய்வாரா? அவரே நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு 75 வயதாக இருக்கும் போது வாக்குத்தத்தங்களை தந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 25 வருடங்கள் ஆனது. 25 years. தனது 91ஆம் 100ஆம் வயதிலே தான் ஈசாக்கு பிறந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மால் 10 மாதம் கூட பொறுக்க முடியாது, 10 நாள் கூட பொறுக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோமோ இல்லையோ, அவர் மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is more faithful to us than our faithfulness to God. இந்த காலையிலே கர்த்தாவே நீர் உண்மையுள்ளவர், என் வாழ்நாளெல்லாம் நீர் உண்மையுள்ளவர், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Mercy never fails me. All my days I've been held in your hand. The moment I wake up until I lay my head, I will
the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so good. Every breath that I am able, I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so good. Every breath that I am able, I will sing of the goodness of God. All my life, மறுபடியும் பாடுவோம். All my life you have been faithful. All my life you have been so good. Every breath that I am able, I will sing of the goodness of God. I love your voice. You have led me through the fire, the darkest night. You are close like no other. I've known you as a father, known you as a friend. I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so good. Every breath that I am able, I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been faithful. All my life you have been so good. Every breath that I am able, I will sing of the goodness of God. One more time, you have been faithful. All my life you have been faithful. Yes, Lord. Amen. All my life you have been so good. Every breath that I am able, I will sing of the goodness of God. Your goodness is running after me. 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 With my life laid down, I surrender now. I give you everything. Your goodness is running after me. Your goodness is running after me. Your goodness is running after me. All my life you have been faithful. All my life you have been so good. Every breath that I am able, I will sing of the goodness of God. தமிழ்ல பாடுவோமா?
நன்மைகள் என்றும் தொடருமே தொடருமே. நன்மைகள் என்றும் தொடருமே தொடருமே. அறியாவும் நன்மைகள் என்னை பின்தொடருமே. அசையாதவும் நன்மைகள் என்னை பின்தொடருமே. பாடுவோமா? நன்மைகள் என்னை தொடருமே. நன்மைகள் என்றும் தொடருமே தொடருமே. அறியாவும் நன்மைகள் என்னை பின்தொடருமே. அசையாதவும் நன்மைகள் என்னை பின்தொடர். எந்த ஜீவனே எந்த ஆசையே அழகே இயேசுவே. அழகானவும் நன்மைகள் என்னை பின்தொடருதே. எந்த ஜீவனே எந்த ஆசையே அழகே இயேசுவே. அழகானவும் நன்மைகள் என்னை பின்தொடருதே. எந்த ஜீவனே எந்த ஆசையே அழகே இயேசுவே. அழகானவும் நன்மைகள் என்னை பின்தொடருதே. வாழ்நாளெல்லாம் நீர் உண்மையுள்ளவரே. என் வாழ்நாளெல்லாம் நீர் என்றும் நல்லவரே. எந்தன் சுவாசம் உள்ள நாள் வரையில் பாடுவேன் உந்தன் நன்மைகளை என்றும். என் வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் நீர் உண்மையுள்ளவரே. வாழ்நாளெல்லாம் நீர் என்றும் நல்லவரே. எந்தன் சுவாசமுள்ள நான் வரை பாடுவேன் உந்தன் நன்மைகள் என்றும். நன்மைகள் என்றும் தொடருமே. நன்மைகள் என்றும் தொடருமே தொடருமே. நன்மைகள் என்றும் தொடருமே. அறியாவும் நன்மைகள் என்னை பின்தொடருமே. அசையாதவும் நன்மைகள் என்னை பின்தொடருதே. எந்த ஜீவனே எந்த ஆசையே அழகே இயேசுவே. அழகானவும் நன்மைகள் என்னை பின்தொடருதே. Hallelujah. All my life you have been faithful. Yes, Jesus. All my life you have been so good. Every breath that I am able, I will sing of the goodness of God. கண்களை மூடி கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே நீர் என் வாழ்க்கையில எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறீரே கர்த்தாவே. You have been always faithful, Lord. You have been always faithful, Lord. நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர் கர்த்தாவே. நீர் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் இந்த காலையிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சின்ன காரியங்களிலும் பெரிய காரியங்களிலும் என்னை காப்பதில் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். இரவும் பகலும் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் கால்கள் சறுக்கி விழாதபடி எங்களை நிமிர நிற்க வைக்கிற தேவனாய் இருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருக்களின் வலைகளில் எங்கள் கால்கள் மாட்டிக்கொள்ளாதபடி வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீர் எங்களை தப்புவித்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே.
எல்லையில்லாத நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறீரே கர்த்தாவே. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களால் கணக்கு பண்ணவே முடியாதே கர்த்தாவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஹே கர்த்தாவே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. You have been so good in my life, Lord. You have been so good in my life, Lord. உங்க வாயை திறந்து கர்த்தர்கிட்ட சொல்வீங்களா? Lord, you have been good in my life. You have been good in my life. நீர் எனக்கு நல்லதை செய்திருக்கிறீரே, நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீரே. தீமை என்று நாங்கள் நினைத்த பொழுது பின்பாக தான் நாங்கள் அறிந்து கொண்டோம், இதற்கு நன்மைக்காக தான் கர்த்தர் எனக்கு செய்தார். மற்றவர்கள் எனக்கு தீமை செய்ய நினைக்கும் பொழுது என் கர்த்தர் எனக்கு நன்மைகளை செய்தார். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அளவிட முடியாத அன்பு வைத்தவர், எண்ணி முடியாத இரக்கம் என்னில் கழித்தவர், என்னையே கவர்ந்து கொண்ட நேசர் பெரியவர், எல்லையில்லா நன்மைகளை எனக்கு என்றும் செய்தவர், எண்ணிலடங்கா கிருபை எனக்கு ஈந்தவர், ஏற்றம் இரக்கத்தினில் என் கூட வந்தவர், என் பெயர் உள்ளங்கையில் வரைந்து கொண்டவர், உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உம்மை போல ஒரு தெய்வம், உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை. ஒண்ணுமில்லா என்னையே உண்மையாய் நேசிக்க போல தெய்வம் இங்கு யாரும் இல்லையே, உறவுகள் மறந்தாலும் மாறாத நேசரே, அன்புக்கு ஈடு இணை இல்லையே, பாடுகள் என்னையே சூழ்ந்து நின்றாலும் படைத்தவர் நீர் என்னோடு பயமில்லையே, ரதங்களும் குதிரைகளும் என் பின் தொடர்ந்தாலும் செங்கடல் பிளந்தவர் நீர் எனக்கு முன்னே, உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உம்மை போல ஒரு தெய்வம், உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உம்மை போல ஒரு நான் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை. மண்ணான என்னையே மகனாய் அழைத்தவர் நீர், நன்மையான ஈவுகளை எனக்கு தந்தீரே, என்னை சுகமாக்க காயப்பட்டீரே, உயிர் கொடுத்து எனக்கு ஜீவன் தந்தீரே, பாதை எல்லாமும் தூதர்கள் கொண்டு என்னை கால்கள் இடராமல் காத்து கொண்டீரே, எனக்காய் பரிந்து பேசி நாட்களை கூட்டி தன் நித்தம் ஒரு புது நாளை காண செய்தீரே, உம்மை போல ஒரு தெய்வம் நான் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உம்மை போல ஒரு தெய்வம் நான் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனி எழும்பி நின்று பாடலாமா, உம்மை போல ஒரு தெய்வம் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர்
கர்த்தருடைய சன்னிதானத்திலே துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் நாம் வர கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை பல விதத்தில் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆண்டவரை மௌனமாக ஆராதிக்கலாம், ஆண்டவரை சத்தமிட்டு ஆராதிக்கலாம், ஆண்டவர் கைகளை உயர்த்தி கர்த்தரை தொழுது கொள்ளலாம், நாம் கைகளை கூப்பி கர்த்தரை ஆராதிக்கலாம், முழங்கால் படியிட்டு கர்த்தரை பணிந்து கொள்ளலாம், சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து அவரை பணிந்து கொள்ளலாம். எல்லாம் நம்முடைய மன பக்குவம் தான். ஆல் அவர் ஆட்டிடியூட். இன்றைக்கு காலையில் நீங்க நின்று கொண்டிருக்கும் பொழுது நம்மை நாம் நினைக்காமல், நம்முடைய பிரச்சனைகளை நினைக்காமல், நமக்கு எதிராக இருக்கும் பெரிய சோதனைகளை நினைக்காமல், என் சரீரத்திலே பலவீனம் இருக்கிறது என்று நினைக்காமல், இவை எல்லாவற்றையும் பெரிய தேவனை நாம் நினைப்போம். இவர் ஒருவரே நம்மை சிருஷ்டித்தவர், நம்முடைய பிரச்சனைகளை சரி செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த மாதத்திலே உங்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனை தருவார். நீங்கள் வேர்வை சிந்தின நாட்கள், நீங்கள் ஓடி ஓடி கஷ்டப்பட்ட நாட்கள், நீங்கள் சோர்ந்து போன நாட்கள், எவ்வளவோ விதைத்திருக்கிறீர்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு அறுவடையை தருவார். நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் ரூத்துக்கு கொடுத்த அறுவடையை காட்டிலும் உங்களுக்கு பெரிய அறுவடையை தருவார். நீங்கள் வியந்து அதை பார்ப்பீர்கள். உங்களால் ஒன்றுமே சொல்ல முடியாத நிலைமைக்கு God will surprise you. God will do amazing things for you. You will wonder at the presence of God. You will wonder at the work of God in your life. அதை கண்டு நீங்கள் வியக்க போகிறீர்கள். ஆண்டவரே, இந்த you are the wonder worker in my life. You are the miracle worker in my life. இந்த காலையிலே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. எல்லாவற்றை காட்டிலும் நீர் பெரியவர் கர்த்தாவே. என்னுடைய ஞானத்தை காட்டிலும் நீர் பெரியவர் கர்த்தாவே. என்னுடைய செயல்களை காட்டிலும் நீர் பெரியவர். என் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் கர்த்தாவே. இந்த காலையிலே கர்த்தாவே, நீரே பெரியவர் என்று நான் அறிக்கை செய்கிறேன். You are the great God. You are a great God in my life. என் வாழ்க்கையில் நீர் பெரிய தேவனாய் இருக்கிறீரே. உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த மாதத்திலே நிறைவான பலன், full reward. It is not something but full reward. நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் தருவார். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவார். உங்களுடைய ஊழியத்திலே கர்த்தர் தருவார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தருவார். உங்கள் வீடுகளிலே கர்த்தர் தருவார். ஹalleluya. ஏனென்றால் அவர் பெரியவர். அவருக்கு ஆசீர்வதிக்க தான் தெரியும். என் தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவர். ஏன்? his nature is blessing us. அவருடைய சுபாவமே நம்மை ஆசீர்வதிப்பதுதான். மனிதன் ஏதாவது செய்தாதான் ஆசீர்வதிப்பான். ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya. என் தேவன் பெரியவர். பாடுவோமா? என் தேவன் நல்லவர். என் தேவன் பெரியவர். என் தேவன் நல்ல. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது. நம்ம வாயை தந்து சொல்வோம், உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. Nothing is impossible for you, Lord. Hallelujah. வானமும் பூமியும் படைத்தவர், என்னையும் உருவாக்கியவர். வானமும் படைத்தவர், என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை.
போகாது, உந்தன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உந்தன் நம்பிக்கை நிச்சயமாய் முடிவுண்டு. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாதது, ஓ ஹalleluya, ஒன்றுமே இல்லை. அவரை ஆராதிப்போமா? Lord, I want to lift up your name this morning, Lord. I want to extol your name, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் பாடி, நீங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டுமோ கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தரை ஆராதிக்கும் போது அற்புதங்களை கர்த்தர் வாழ்க்கையிலே செய்வார். I will extol thee, O Lord, for thou hast lifted me up and hast not made my foes to rejoice over me. I will extol thee, O Lord, for thou hast lifted me up and hast not made my foes to rejoice over me. நீங்கள் கர்த்தரை உயர்த்தும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து சிரிக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்மை மற்றவர்கள் ஏளனமாக பார்க்க உங்களை கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வார். ஹalleluya. Oh Lord my God, I cried unto thee, and thou hast healed me, and thou hast healed me. I will extol thee, O Lord. போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை. சத்ரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. ஓ என் தேவனே, அடைந்தேனும் உம்மையே. தந்தீர் நல் சுகம், தந்தீர் நல் சுகம். போற்றிடுவேன் தேவனே, பாடுவேன் கர்த்தரையே, பாடுவேன் கர்த்தரையே, உயிருள்ளவரை துதி பாடுவேன் தேவனை ஜீவனுள்ள நாளெல்லாம். இன்பமே என்றும் அவர் தியானமே, மகிழுவே மகிழுவே. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, ஓ ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ஆவே ஸ்தோத்தரி எம் தேவனை. ஆத்துமாவே
ஆற்றல், எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும், எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும். கர்த்தரை பார்த்து சொல்லுவோமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வேலைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். We are going to pray for all the work of our hands. நீங்க வேலை செய்யற உங்களுடைய பொசிஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுடைய பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் நமக்கு உயர்வு, கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு முழு நிறைவான பலனை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு காலையில் அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி, கர்த்தாவே இதுதான் என்னுடைய வேலை, திஸ் இஸ் மை ஜாப், இதில் நீர் ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், என் வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ், என் வேலையில் இருக்கிற ப்ரெஷரில் எனக்கு சமாதானத்தை எனக்கு தாரும், வருகிற சவால்களை ஜெயிக்க பலன் தாரும், எனக்கு ஞானத்தை தாரும். ரூத்துக்கு நிறைவான பலனை கர்த்தர் தந்தது போல போவாசனுடைய நிலத்திலே God gave her full reward. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஃபுல் ரிவார்டை கர்த்தர் தரும்படியாக நம்முடைய வேலைகளுக்காக சோமனம். இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடி உங்கள் வேலையில் பர்டிகுலராக இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் மனதிலே வந்தால் அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அதுக்கு தீர்வை தருவார். காலை நம்முடைய வேத தியானத்திற்காக வேதத்துக்கு நாம் கடந்து செல்வோம். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 42. யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வசனங்களை நான் வாசிக்கப் போகிறேன். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 42. இந்த புத்தகம் எங்கே இருக்குன்னு தெரியாதவர்கள், நீங்கள் சங்கீத புத்தகத்துக்கு போய் ஒரு ரைட் டேர்ன் எடுத்திங்கன்னா யோபு லெஃப்ட் டேர்னா சரி லெஃப்ட் டேர்ன் எடுத்திங்கன்னா யோபுக்கு வந்துடுவீங்க. 42ஆம் அதிகாரம், ஜோப் 42 verse 12 to 17, 12 முதல் 17 வசனங்கள். So the Lord blessed the latter end of Job more than his beginning, for he had 14,000 sheep and 6,000 camels and 1,000 yoke of oxen and 1,000 she asses. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர் மாடுகளும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின.
He had also 7 sons and 3 daughters. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். And he called the name of the first Jemimah, and the name of the second Keziah, and the name of the third Karen Hapuk. மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கெரன் அப்புக் என்று பெயரிட்டான். And in all the land were no women found so fair as the daughters of Job, and their father gave them inheritance among their brethren. தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். After this Job lived 140 years, saw his sons and his sons' sons, even 4 generations. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். So Job died being old and full of days. யோபு நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆமென். நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? Praise God. Praise God. Okay, this is my Bible. I am what it says. I have what it says. I can do. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise God. Praise God. பொதுவாக யோபுவின் புத்தகத்தை யாரும் திறந்து படிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது சிலருக்கு புரியாமல் இருக்கும். It is one of the greatest poetry that has been written down the ages. மிக அழகான இலக்கிய நடைமுறையிலே எழுதப்பட்ட புத்தகம்தான் யோபுவின் புத்தகம். யோபு வாழ்ந்த காலம் ஆபிரகாம் இருந்தபோதே யோபு வாழ்ந்தான் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீத புத்தகத்துக்கு முன்பாக யோபுவின் புத்தகம் வருகிறதுனால யோபு பின்பாக வாழ்ந்தான் என்று அர்த்தமல்ல. He lived during the time of the patriarchs. நம்முடைய முற்பிதாக்கள் இருக்கும் பொழுதே யோபு வாழ்ந்தான் என்று கூறப்படுகிறது. இன்றைக்கு நாம் வாசித்த 12 முதல் 17 வசனங்களில் 12ஆம் வசனத்தை கோடிட்டு உங்கள் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். The Lord blessed the latter end of Job more than his beginning. ஆண்டவர் யோபினுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அப்படி என்றால் அவனுடைய முன்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை என்று அர்த்தமல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆங்கில வேதத்தில் மோர் தேன், முன்னிலைமையை பார்க்கிலும். அட் பிகினிங் ஆஃப் ஹிஸ் லைஃப், அவனுடைய வாழ்க்கையின் முன்னிலைமையிலே கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை மிகவும் அதிகமாக இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை தான் மிக மிக முக்கியமான காரியம். It is not how we begin and what we begin. It is very important that how successfully we finish something. அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிப்போம், அநேக காரியங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுப்போம். ஆனால் அந்த காரியம் எவ்வளவு ஆசீர்வாதமாக முடிவு பெறுகிறது என்பதுதான் மிக மிக முக்கியம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே யோபுவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஜோப் வாஸ் அ பர்ஃபெக்ட் மேன். யோபு ஒரு பூரண புருஷனாக இருந்தான். தீமையை வெறுத்தவனாக இருந்தான். கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான்.
இருதயத்திலே கர்த்தருக்கு நேராக அவன் மிகவும் உண்மையுள்ளவனாக நேர்மையுள்ளவனாக அவன் வாழ்ந்து வந்தான் என்று முதல் அதிகாரத்திலே யோபுவை குறித்து வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுவை குறித்து புதிய ஏற்பாட்டிலே பல வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஜேம்ஸ் சாப்டர் 5 and verse 11, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், you have heard about the patience of Job. That is what James is writing. யாக்கோபு என்ன எழுதுகிறார் என்றால், யோபுவினுடைய பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பேஷன்ஸ் என்ற வார்த்தையில் என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை என்று நாம் சொல்லலாம். யோபுவினுடைய ஆரம்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தர் யோபுவினுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். In the beginning life of Job, God revealed his faith to the world. நம்முடைய ஆரம்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய விசுவாசத்தை வெளியே கொண்டு வந்து வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவதாக, யோபுவினுடைய மத்திய அதிகாரங்கள், இந்த மிடில் சாப்டர்ஸ் ஆஃப் த புக் ஆஃப் ஜோப், அங்கே என்ன வாசிக்கிறோம்? The Lord refined the faith of Job. யோபுவின் விசுவாசத்தை கர்த்தர் அழகாக வளர செய்தார். கடைசியாக நாம் வாசித்த 12ஆம் வசனம் 42ஆம் அதிகாரத்திலே, The Lord rewarded his faith. அவனுடைய விசுவாசத்திற்கு கர்த்தர் பலனை தந்தார். நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் எங்கே தெரியப்படுத்தப்படுகிறது? நான் ஒரு விசுவாசி, கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் விசுவாசம் எங்கே அது வெளிப்படுகிறது என்றால் பாடுகளிலே தான். ஆண்டவர் நமக்கு கஷ்டங்களையும் கர்த்தர் உபத்திரவங்களையும் கர்த்தர் நமக்கு அனுப்பி அவர் என்ன செய்கிறார்? விசுவாசத்தை வெளியே வரும்படியாக செய்கிறார். இந்த சத்தியத்தை இந்த முகவரியிலே நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு, the revelation of faith, we reveal our faith only in the time of difficulties, disturbances and disappointments. ஏமாற்றங்கள், இக்கட்டுகள், பிரச்சனைகள் வரும்பொழுதுதான், பிரச்சனைகளிலும் இடுக்கண்களிலும் தான் நம்முடைய விசுவாசம் வெளியே வருகிறது. ஒரு இக்கட்டு, ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் புலம்ப ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வார்த்தையை சொல்லும்போது தான் அந்த வார்த்தையில் விசுவாசம் இருக்கிறா என்பதை பார்க்கிறோம். சொல்வார்கள், என்ன இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, சின்ன பிரச்சனை வந்த உடனே வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவ்விசுவாச வார்த்தைகள். ஆகவே கர்த்தர் யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், பிரச்சனைகள் யோபுக்கு கர்த்தர் பிசாசின் மூலமாக கொடுத்து விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அந்த விசுவாசத்தை கர்த்தர் ரெண்டாவது பார்க்கும்போது, the Lord refined his faith. அந்த விசுவாசத்தை அழகாக அதை வர்ணித்து அந்த விசுவாசத்தை யோபுக்குள்ளாக கர்த்தர் வளர்த்தார். அவனிடத்தில் இருந்த 2-3 நாட்களிலே எல்லாவற்றையும் இழந்தான். ஒரே நாட்களிலே 10 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். 10 children passed away in one day. அவனுக்கு இருந்த ஆடு, மாடுகள், ஏர் மாடுகள் எல்லாம் in one day they were destroyed. தன்னுடைய வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. தன்னுடைய சரீரம் முழுவதும் பற்களினால், தன் சரீரம் முழுவதும் வியாதிப்பட்டிருந்தான். ஓன் மிஸ்ஸஸ் ஜோப் மனைவி வந்து சொன்னார்கள், இன்னும் நீ ஏன் கர்த்தரை விசுவாசிக்கிறாய்? curse God and die. கர்த்தரை சபித்து நீ மரித்து விடு. அப்பொழுது யோபு என்ன சொல்லுகிறார்? யோபு 1ஆம் அதிகாரம் கடைசியில் நீங்கள் வாசித்தால் யோபு என்ன சொன்னார் என்றால், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை நான் நம்புவேன். அவருடைய கரத்திலிருந்து நன்மையை நான் வாங்கின, நான் தீமையும் நாம் வாங்கக்கூடாதா என்று விசுவாசத்தில் யோபு நின்றான். தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய சிநேகிதர்கள் யோபுவை தேடி வரும்பொழுது, when his friends came in search of him, யோபு தைரியமாக தன் விசுவாசத்தை அவன் விசுவாசத்தில் நின்றான். 42ஆம் அதிகாரம் கடைசியிலே நாம் வாசிக்கும் பொழுது, God not only revealed his faith, the Lord not only refined his faith, but God rewarded his faith. அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். விசுவாசத்தினால் நாம் ஆசீர்வாதங்களை அதிகமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென்.
Praise the Lord. ஆகவே தான் 12ஆம் வசனத்திலே யோபுவை குறித்து சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவை அவன் முன்பாக இருந்த ஆசீர்வாதத்தை விட அவனுக்கு பின்னிலையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். God blessed his latter end. அப்படி என்றால் இன்றைக்கு நமக்கு இதனால் எனக்கு என்ன ஆசீர்வாதம், இதிலிருந்து கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு நான் இருக்கிற நேரத்திலே சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை இந்த 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது there is mention of many blessings in his life, specifically to the 3 daughters God gave him. யோபுவுக்கு ஆண்டவர் 3 குமாரத்திகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த குமாரத்திகளை குறித்த விவரம் அதிகமாக இந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 7 குமாரர் இருந்தார்கள், 7 sons and 3 daughters. 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள், 10 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த 3 குமாரத்திகளை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக யூத கலாச்சாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பெண்களுடைய பெயர்களை அவர்கள் எழுதவே மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய ஜீனியாலஜி மேத்யூ 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 5 பெண்களுடைய பெயர் தான் இருக்கும். அநேகருடைய பெயர்கள், பெண்களுடைய பெயர்களை அவங்க மென்ஷன் பண்ண மாட்டார்கள். ஆனால் இங்கு பாருங்கள், 3 குமாரத்தினுடைய பெயர்களை எழுதி ஆண்டவர் அதை யோபுவுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார் என்பதை இங்கே வாசிக்கலாம். இன்றைக்கு யோபுவுக்கு இந்த 3 பெண்கள் மூலமாக 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருக்கு தந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசியாக இருக்கிற நமக்கு, ஆண்டவரை நம்பி விசுவாசமாக இருக்கிற நமக்கு, ஒரு சிலருடைய விசுவாசங்களெல்லாம் சோதிக்கப்பட்டு விட்டது. ஒரு சிலருடைய விசுவாசம்லாம் இன்றைக்கு உங்களை கர்த்தர் சோதித்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் விசுவாசம் பரீட்சிக்கப்படவில்லை என்றால் நல்ல செய்தி, அந்த நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை நம்மை அழிப்பதற்காக சோதிப்பதில்லை, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மை அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், 3 காரியத்தை சொல்லுகிறேன். God blessed the latter end of Job by giving him births. பிறப்புகளை யோபுவுக்கு தந்து அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக, the Lord blessed the latter end of Job by giving beauty to the daughters. அவனுடைய மகள்களுக்கு சௌந்தரியத்தை தந்து கர்த்தர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக, the Lord blessed the latter end of Job by giving benefits to the daughters. அந்த பெண்களுக்கு கர்த்தர் யோபுவினுடைய பின்னிலைமையை, உபகாரங்களை குறித்து கொடுத்து அந்த பெண் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். Births, God gave Job and Mrs. Job new births. பிறப்புகளை கொடுத்தார். இரண்டாவதாக, God gave beauty to those daughters. சௌந்தரியத்தை கொடுத்தார். மூன்றாவதாக, the Lord gave benefits to them. சுதந்திரங்களை அந்த பெண்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த 3ஐயும் கொடுத்தார் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோபு பல பாடுகளை அனுபவித்து, புலம்பி, அழுது, நண்பர்களோடு கூட ஜெபித்து, தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அப்படியே விட்டு விடவில்லை, இந்த 3 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். முதலாவதாக, ஆண்டவர் அவனுக்கு பிறப்பை கொடுத்தார். births in his family. இந்த பிறப்புகள் யோபுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கொடுத்து வந்த முக்கியமான ஆசீர்வாதம், purpose in his life. The births in the latter end of Job brought purpose in the life of Job. இதுதான் முதல் ஆசீர்வாதம். Why God gave births? ஏன் பிறப்புகளை கொடுத்தார்? He had a purpose for him. இரண்டாவது பாருங்க, why he gave beauty to the daughters? To position him in the society. அந்த சமுதாயத்திலே யோபுவுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். And why God gave benefits? சுதந்திரங்களை ஏன் கொடுத்தார் என்றால்,
டு possess eternal life, நித்திய வாழ்க்கையை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக மூன்றாவதாக சுதந்திரத்தை தந்தார். ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தியானிப்போம். வாசிக்கிறேன் 13-14 வசனம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். யோபுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக யோபுடைய ட்ராமா, யோபு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ தாடிலாம் வெறிச்சு வரும். ஏன்னா அவ்வளோ பாடுகளைப்பட்ட மனிதனாகிய யோபு. இந்த 7 பிள்ளைகள் யோபுக்கு பிறந்த பிறகு யோபு எத்தனை வருஷம் வாழ்ந்தானா? 140 வருஷங்கள். 140 years Job lived. 140 வருஷங்கள் யோபு வாழ்ந்தான். யோபு வாழ்ந்த காலத்திலே அவன் தலைமுறையாக எத்தனை சந்ததிகளை பார்த்தான் என்று இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து எத்தனை தலைமுறை? 4 தலைமுறையை பார்த்தான். அவன் ஒரு தலைமுறை, அவனுக்கு பிறந்து இறந்த பிள்ளைகள் ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, இன்னும் அப்போ டோட்டலாக பாருங்கள் 6 generations. எவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோபுவுக்கு தந்தார் என்று பாருங்கள். யோபுவை விசுவாசத்திலே பரீட்சை செய்து யோபுவை டெஸ்ட் பண்ணி அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டு அவனை ஆசீர்வதித்து அப்படியே விட்டு விடவில்லை. அவனுடைய விசுவாசத்தை அவர் ரிவார்ட் பண்ணினார். எப்படி ரிவார்ட் பண்ணார் என்றால், அவன் மறுபடியுமாக குமாரனையும் அவன் பெற்றெடுத்தான். ஆமேன். நன்றாக யோசித்து பாருங்கள். இவ்வளோ பாடுகள். அவங்க மனைவி சொன்னாங்க, இன்னுமா ஜெபம் பண்ணுறீங்க, செத்து போங்க. இவ்வளோ பாடுகளை கர்த்தர் கொடுத்துருக்கார், இன்னும் நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இவர் பிலீவர், அவங்க அன்பிலீவரான்னு எனக்கு தெரியல, நம்ம முடிவுக்கு வர முடியாது. அவங்க சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் ஷேக்கி பிலீவர் போல் அவங்க மிஸ்ஸஸ் ஜோ. பாருங்கள், இவள் இருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பிள்ளை அல்ல, எத்தனை பிள்ளைகள்? அப்பா 7 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாராம். அப்போ 7 பிள்ளைகள் பிறகுனா அது எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு இமேஜினேஷனில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் யோபினுடைய பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்முடைய பின்னிலைமையை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், நீங்கள் நினைக்காதவாறு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் நல்ல செட்டில் ஆகிட்டீங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் இன்னும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். உங்கள் பிகினிங்கை காட்டிலும் லேட்டர் எண்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இருக்கிற ஆசீர்வாதத்தை எங்களால் கஷ்டம் தாழ முடியல அப்படிங்க நினச்சிங்கன்னா, அதுக்கு தான் விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறார்? ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறார். நான் விசுவாசத்தை அவர் பலப்படுத்தி கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமான காலங்களை கர்த்தர் அவர் வாழ அவர் கிருபை செய்வார். 70 வயசுலேயே கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், 80 வயசானால் காலெல்லாம் நடுங்க இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால், அதற்கு ஒரு காரணத்தை இங்கே இருக்கிறது. ஏன் கர்த்தர் யோபுவுக்கு 7 குமாரரையும் 3 குமாரத்திலும் கொடுத்தார் என்றால், கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். God had a purpose. Why did God give children to Job? God had a purpose. இன்றைக்கு கர்த்தர் ஏன் உங்களையும் என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறார்? இங்கே இருக்கிற பெரியவர்களை பார்த்து பேசுகிறேன், இங்கே இருக்கிற கணவன் மனைவியை பார்த்து பேசுகிறேன், இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு கர்த்தர் உங்களை உலகத்துக்கு கொண்டு வந்து உங்களை ஒரு குடும்பத்திலே வைத்து உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார் என்றால், உங்களுடைய தகுதி அல்ல, என்னுடைய தகுதி அல்ல, அவருடைய நோக்கம். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். God has a purpose. இன்றைக்கு காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எனக்கு சோர்வு, போன வாரத்தில் எனக்கு பிரச்சனை, நான் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, all things work together for good for the fulfilling of God's purpose. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். ஆகவே தான் யோபுவின் வாழ்க்கையிலே பிறப்புகளை கொடுத்தது போல, God will birth new blessings in you. புது புது ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிறக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். வேத புத்தகத்திலே பிறப்புகளை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். whenever a child was born in a family, நோவாவின் வாழ்க்கையிலே பிள்ளைகள் பிறந்தது போல, ஈனோக்கு பிறந்த உடனே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார்.
அன்னாளுக்கு சாமுவேல் பிறந்தார். எல்லா இடத்திலும் if you see the births, God sent a message. கர்த்தர் ஒரு செய்தியை அனுப்பினார். ஒவ்வொரு வீட்டிலே பிறந்த பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் ஒரு செய்தியை அனுப்பினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பிறக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், உங்கள் வேலையில் வருகிற ஆசீர்வாதம், உங்களுடைய கையினால் வருகிற ஆசீர்வாதம், all the blessings, all the birthing blessings in your life has a divine purpose of God. முதலாவதாக அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளாக பிறக்கிறது. இரண்டாவது அந்த ஆசீர்வாதம் நம் மூலியமாக பிறக்கிறது. யோபுவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் மூலமாக குழந்தைகள் பிறந்தார்கள். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மரியாளுக்கு தேவதூதன் தரிசனமாகி, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் ஜனங்களுடைய பாவத்திலிருந்து எல்லாரையும் விடுவிப்பார் என்று ஒரு நோக்கத்தை சொன்னார். எல்லாம் நல்லா கவனிங்க. மரியாள் இயேசுவை பெற்று எடுப்பதற்கு முன்பதாக அந்த இயேசுவானவர் மரியாளுக்குள்ளாக உருவாக வேண்டும். Before a woman gives birth to a child, the child has to get formed inside. அவருடைய கற்பத்திலே அந்த குழந்தைகள் உருவாக வேண்டும். ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளாக கர்த்தர் உருவாக்குவார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாக வேண்டும். இயேசுவை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் இயேசுவை காண்பிக்க வேண்டும் என்றால் இயேசு முதலாவதாக நமக்குள்ளாக உருவாக வேண்டும். இயேசுனுடைய சாயல், இயேசுனுடைய குணங்கள் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். நாம் காண்கிற வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நமக்குள்ளாக கர்த்தர் தெய்வீக குணங்களை பிறக்க செய்ய வேண்டும். நமக்குள்ளாக தெய்வீக குணங்கள் வரும்பொழுதுதான் we can give birth to divine blessings. ஆமென். புது புது காரியங்கள் செய்ய வேண்டும். நான் மேலே உயரப்பட வேண்டும். நான் இந்த பிஸ்னஸை செய்ய வேண்டும். நான் இந்த டிசைனிங்கை செய்ய வேண்டும். நான் இந்த படிப்பை செய்ய வேண்டும் என்றால் சொல்லி பாருங்க, ஒன்றும் நடக்காது. ஆனால் நமக்குள்ளாக ஒரு டிவைன் குவாலிட்டியை கர்த்தர் தரும்பொழுது that will give birth to a new blessing. யோபுவினுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்ததனுடைய நோக்கம், அவ்வளவு நாட்கள் கர்த்தரை விசுவாசித்தான், அவனுக்குள்ளாக தெய்வீக காரியங்கள் உருவானது. அதுதான் the purpose of God. என்னுடைய முதல் குறிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். God blessed the latter end of Job. யோபுவினுடைய பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எதற்காக? இன்னைக்கு ஏன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார்? ஏன் நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார்? ஏன் நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறார்? ஏன் நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார்? ஏன் நமக்கு வசதியை கொடுத்திருக்கிறார்? ஏதோ இந்த உலகத்தில் நம்ம பெரிதாக்கணுமா? நல்லது தான், அதை கர்த்தர் செய்வார். ஆனால் எல்லாவற்றத்துக்கும் மேலாக the spine of every blessing is the purpose of God. ஆண்டவர் எல்லாவற்றுக்கு பின்பாக அவருடைய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தரை வைத்து ஆசீர்வாதங்களை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறார்? உங்களை வைத்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். We think that we can fulfill our purpose through God. But what does God do? God fulfills His purpose through you. இன்னைக்கு உங்கள் நோக்கம் உலகத்தில் முடிஞ்சுதுன்னா கண்ணை மூடி மேலே போக வேண்டியது தான். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருப்போம். அவருடைய நோக்கத்தை யோபுவின் மூலமாக நிறைவேற்றுவார். 41 அதிகாரங்கள் யோபுவை கர்த்தர் வைத்து மறுபடியுமாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறது காரணம், ஸ்டில் ஐ ஹாவ் மை பர்பஸ் இன் ஜோப். இன்னும் யோபுவிலே என்னுடைய நோக்கம் இருக்கிறது. என் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். I will give him daughters and sons. I will birth blessings through him. இரண்டாவது காரியம். முதலாவதாக the birth, the latter blessing of birth which brings purpose. இரண்டாவது வாசிக்கிறேன், 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கெட்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கெரன் எப்புக் என்று அவன் பெயரிட்டான். ஜெமிமா ஆர் ஜெமைமா
இரண்டாவது கெசியா, மூன்றாவது கேரன் ஹெப்பக். இந்த 3 பெண்களை குறித்து 15ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. They were so fair to look on. Fair என்றால் நம்ம சொல்கிற ஃபேர்னஸ் கிடையாது, சௌந்தரியம். அவன் என்ன சொல்கிறது? தேசத்தில் எங்கும் பார்த்தாலும் இந்த குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் யாருமே காணப்படவில்லை. Look at the position God gave them. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். God gave them beauty. யோபுவின் மூலமாக 3 பெண்களை கொடுத்தார். கர்த்தர் அழகை கொடுத்து இந்த பெண்களுக்கு ஆண்டவர் ஒரு பொசிஷனை கொடுத்தார், ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். ஜெமிமா, எமிமால். ஜெமிமா என்றால் டவ் என்று அர்த்தம், புறா என்று அர்த்தம். கெசியா, கெத்சியால் என்றால் ஃப்ரேக்ரன்ஸ், சுகந்த வாசனை என்று அர்த்தம். கெரன் ஹெப்புக், கெரன் ஹெப்புக் என்றால் ஹார்ன் ஆஃப் பெயிண்ட், மிகவும் அழகுபடுத்துகிறவள் என்று அர்த்தம். அழகுபடுத்துகிறவள், ஹார்ன் ஆஃப் பெயிண்ட். இந்த 3 பெண்களையும் யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்தார், சௌந்தரியத்தை கொடுத்தார், அழகை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வெளியரங்கமாக பார்க்கும்போது மிகவும் அழகாக இருந்தாலும் பியூட்டி, ஷேக்ஸ்பியர் என்ன சொல்வார் என்றால், வாட் இஸ் பியூட்டி? பியூட்டிக்கு டெஃபினிஷனே கிடையாது. அவர் சொல்வார், பியூட்டி இஸ் இன் த ஐ ஆஃப் த பிஹோல்டர். ஒவ்வொரு கண்ணுக்கு எது அழகாக தெரியுதோ அதுதான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அது கருப்பாக இருக்குது நம்ம சொன்னாலும் காக்கைக்கு அதோடைய குஞ்சு தான் அதுக்கு அழகு. அப்போது யோபுவின் பெண்கள் மிகவும் சௌந்தரியமாக இருந்தார்கள் என்றால், முதலாவதாக ஜெமைமா வாஸ் லைக் அ டவ், புறாவை போல் இருந்தார். புறா என்றால் சமாதானம் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது மேலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். நோவாவின் பேழைக்குள் இருந்து ஒரு புறாவை அனுப்பினான். அது மறுபடியுமாக வரும்போது தன்னுடைய வாயிலே ஒலிவ மர இலையை கொண்டு வந்தது, ஆலிவ் லீஃப், தட் டாக்ஸ் அபவுட் பீஸ். புறா வேதத்திலே சமாதானத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. என்ன மாதிரி அழகை கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார்? முதல் மகள் மூலியமாக சமாதானம், டவ், பீஸ். இரண்டாவது பாருங்கள், கெசியா என்றால் ஃப்ரேக்ரன்ஸ். கெசியா என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்றால் காசியா, CASSIA. காசியா என்றால் ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட் இன் தி அனாயிண்டிங் ஆயில். எக்ஸடஸ் சாப்டர் 30 and verse 24. யாத்ராகமம் 30:24 வாசித்தீங்கன்னா 5 இன்கிரீடியன்ட்ஸ் இன் தி பர்ஃப்யூம்டு அனாயிண்டிங் ஆயில். அபிஷேக எண்ணெயிலே கசியா என்ற ஒரு காரியம் இருந்தது, மிகவும் நறுமணம் வீசக்கூடியது. இட் கிவ்ஸ் பர்ஃப்யூம், நறுமணம் வீசக்கூடியது. முக்கியமாக அதுடைய காரியம் என்னவென்றால் பெயின் ரிலீவர். இட் ரிலீவ்ஸ் பெயின், வலிகளை அகற்றி போடும் தான் அந்த கெசியா. அப்போ கெசியா என்ற மகளுக்கு அவன் பெயர் வைத்த காரணம் என்னவென்றால், ஒரு அழகுக்காக. என்ன விதமான அழகு? இனிமேல் என் வாழ்க்கை சுகந்த வாசனையாக இருக்கும். முதலாவதாக, இவ்வளவு வருஷங்கள் பாடுபட்டேன், புறாவை போல எமிமாலை போல என் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். இரண்டாவதாக, என்னுடைய வாழ்க்கை சுகந்த வாசனையாக இருக்கும். மை லைஃப் வில் நாட் ஸ்டிங்க், மை லைஃப் வில் பி எ ஃப்ரேக்ரன்ஸ். சுகந்த வாசனையாக இருக்கும். அது எனக்கு சுகத்தை கொண்டு வரும். இட் வில் பிரிங் ஹீலிங் ஃப்ரம் ஆல் மை ஹர்ட்ஸ் இன் த பாஸ்ட். மூன்றாவதாக, கெரன் ஹெப்புக் என்றால் அழகுபடுத்துகிறவர்கள். she will beautify whatever she sees. horn of paint என்றால் அந்த கொம்பை எடுத்து வர்ணிக்கக்கூடியவள். she will go out and start giving color to the colorless people. வர்ணமில்லாதவர்களுக்கு வர்ணத்தை பூசுகிறவள். யாராவது ஒருவர் சோர்வாக இருந்தால் அவர்களுக்கு சென்று அவர்களுக்கு சுகந்த நல்ல வர்ணத்தை கொடுத்து அவர்களை ஆற்றி தேற்றுகிறவள் தான் என்ற மூன்றாவது பெண்மணி, மூன்றாவது மகள்.
வசனத்துக்கு குறிப்புக்கு நான் வருகிறேன். யோபினுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 3 அழகான பெண்களை கொடுத்து முதலாவதாக பீஸ், சமாதானத்தை கொடுத்தார். இனிமேல் என் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். நான் பட்ட கஷ்டங்கள் அதிகம். நான் என் முன்னிலைமையிலே மிகவும் கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் கடினத்தில் இருந்தேன். என் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. இனிமேல் என் வாழ்க்கை நிம்மதியாக சமாதானமாக இருக்கும். 2வதாக கெசியா என்றால் I will be relieved from all my pain. She will be a fragrance to me. எனக்கு சுகந்த வாசனையாக இருப்பாள். 3வதாக நான் வெளியே செல்லும்போது கெரன் ஹெப்புப்பைக்கு போல I will start giving counsel. My life will be a testimony to others. I will start painting the life of people. மற்றவருடைய வாழ்க்கையை நான் வர்ணம் தீட்டி மற்றவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இதுதான் 2வது பார்ட் ஆஃப் இஸ் லைஃப்பில் கர்த்தர் கொடுத்த 2வது ஆசீர்வாதம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இதை தர விரும்புவார். இந்த 3 பெண்களை குறித்து இன்னும் அதிகமாக நமக்கு பேச முடியும், நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் யோபினுடைய பின் நாட்களிலே பியூட்டியை கொடுத்தார். இந்த 3 பெண்களும் ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். அதற்குள்ளாக போக எனக்கு நேரமில்லை. ஆண்டவர் அவனுடைய பிற்காலத்திலே திருத்துவ தேவனாக இருந்து யோபினுடைய பின் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். கடைசியாக வாசித்து நான் முடிக்கப் போகிறோம். 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். Job gave these 3 daughters inheritance. பொதுவாக இன்றைக்கு சட்டங்களை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. என்ன சொல்லுவாங்க? அப்பாவுடைய சுதந்திரம் யாருக்கு செல்ல வேண்டும்? மகனுக்கு செல்ல வேண்டும். இன்றைக்கி மாற்றிட்டாங்களா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். 7 சகோதரர்கள் இருந்தாலும் 7 sons, 7 பையன்கள் யோபுக்கு இருந்தாலும் அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். உங்கள் வீட்டில் பிரதர்ஸ் உங்களை பிரச்சனை பண்ணுறாங்களா? இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சகோதரர் நடுவிலே உங்களுக்கு கர்த்தர் சுதந்திரம் கொடுப்பார். ஆமேனே வரல, அப்போ யாரும் இல்லை போல. தன்னுடைய சகோதரரின் நடுவிலே கர்த்தர் அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? சுதந்திரத்தை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் சுதந்திரத்தை தருவார். God will give us possession. முதலாவதாக நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 3 காரியங்களை பார்த்தோம். 3 blessings. முதல் பர்பஸ், 2வது என்னது? பொசிஷன், 3வது என்ன தெரியுமா? பொசஷன். கர்த்தர் சுதந்திரத்தை இந்த 3 பெண்களுக்கும் கொடுத்தார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் 1 and verse 18. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம். எபேசியன்ஸ் 1:11 and 12. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன் நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிரும்படிக்கு தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். 12ஆம் வசனத்தில் ஒரு சுதந்திரம், 18ஆம் வசனத்தில் ஒரு சுதந்திரம். நான் முடிக்க போகிறேன், எல்லாம் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு குறிப்பு, யோபுவினுடைய பின்னிலைமையிலே கர்த்தர் சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அவனுக்கிட்ட இருந்த எல்லாம் சொத்து அழிஞ்சு போச்சு, அவனுக்கு இருந்த எல்லாம் போயிடுச்சு. ஆனால் பாருங்கள், கர்த்தர் 10 பிள்ளைகளுக்கும் விசேஷமாக 3 பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். எனக்கே 1 சென்டிமீட்டர் கிடையாது, நான் போய் எங்கே கொடுக்கறது? வேதம் சொல்லுகிறது, he gave these 3 daughters from all his heart. அவனுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது. அந்த பர்பஸுக்கு கர்த்தர் ஒரு பொசிஷனை கொடுத்தார். அந்த பொசிஷனுக்கு கர்த்தர் ஒரு பொசஷனை கொடுத்தார்.
நல்லா கவனிங்க, 2 விதமான சுதந்திரத்தை குறித்து கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது யோபு கொடுத்தார், நமக்கு என்ன சுதந்திரம் நான் சொல்கிறேன். எபேசியன்ஸ் 1:11 and 1:18. 11ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், நமக்கு இயேசு கொடுத்திருக்கிற சுதந்திரம். 18ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், நாமே அவருக்கு சுதந்திரமாக மாறுகிறோம். The inheritance that God has given us and the inheritance the saints are to God. 12ஆம் வசனம், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எபேசியர் முழுச வாசித்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், த ரிச் பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். பவுல் என்ன சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக, பரிசுத்த ஆவியானவரின் மூலியமாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் தந்திருக்கிறார். 18ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். அப்போ கர்த்தருக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, உங்களுக்குள்ளாக வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய சொத்து, ஆண்டவருடைய பங்கு, ஆண்டவருடைய சுதந்திரம் என்னவென்றால் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு என்னவாகிறீங்க? சுதந்திரமாகிறீங்க. we become the Lord's portion, we become the Lord's inheritance. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதை விட பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? நீங்கள் தான் ஆசீர்வாதம். நான் கர்த்தருக்கு ஒரு ஆசீர்வாதம். எனக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருந்தும் அதை ருசித்து பார்க்க, அனுபவிக்க நான் சரியாக இருக்க வேண்டும். Unless I become an inheritance of God, I cannot enjoy the benefits of God. ஆகவே தான் யோபுக்கும் அவனுடைய பெண் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அன்றைக்கு ஆசீர்வதித்ததனுடைய காரணம், சுதந்திரத்தை கொடுத்த காரணம், அவனுடைய விசுவாசத்தை அவ்வளவு நாள் பரீட்சை செய்து விசுவாசத்திற்கு கர்த்தர் பலனை தந்தார். அதனுடைய காரணம் என்னவென்றால், ஜோப், you have to live long. How many years you want to live? 140 years I will give you. You will see 4 generations. 4 தலைமுறைகளை நீ பார்ப்பாய். ஏன் உன்னை 4 தலைமுறையை பார்ப்பதற்கு உயிரோடு கூட வைக்க போகிறேன். நிறைய சுதந்திரம் இருக்கு. இதன் மூலமாக என்னுடைய நோக்கம் உன் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். ஆமேன். வீட்டுக்கு சென்று மறுபடியுமாக வாசியுங்கள். ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களுக்கு புரியும்படியாக கர்த்தர் செய்வாராக. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம், யோபுவினுடைய முன் நிலைமையை காட்டிலும் யோபுவினுடைய பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 3 ஆசீர்வாதங்களை கொடுத்தார், பிறப்புகளை கொடுத்தார். பர்த்ஸ். எதற்கு பிறப்புகள்? ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ். 2வதாக நாம் வாசிக்கும்போது கர்த்தர் சௌந்தரியத்தை கொடுத்தார், பியூட்டியை கொடுத்தார். எதற்காக? a பொசிஷன், அவனுடைய நிலைமை, சமாதானத்தை கொடுத்தார். அந்த நற்கந்தமாகிய பெயின் ரிலீஃபை கர்த்தர் கொடுத்தார். தன்னுடைய பாடுகளிலிருந்து அவனை விடுதலையாக்கும்படியாக அந்த 2வது பெண்மணியை கொடுத்தார். 3வதாக வாசிக்கும்போது ஆண்டவர் அவனை மற்றவர்களுக்கு அதை சொல்லும்படியாக அவனை வைத்தார். கடைசியாக 3வது ஆசீர்வாதம், God gave him benefits, inheritance, சுதந்திரத்தை கொடுத்தார். யோபுவே கர்த்தருக்கு சுதந்திரமாக மாறினான், பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்தான். நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் நன்றாக இருந்தால்தான் உங்கள் மூலியமாக கர்த்தர் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் ஏன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று நிறைய பேருக்கு தெரியாது. கர்த்தர் ஏன் என்னை படிக்க வைத்திருக்கிறார், கர்த்தர் ஏன் எனக்கு பிஸ்னஸை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் ஏன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், சும்மா கொடுத்திருக்கிறார் நான் பெரிய ஆள் ஆகணும், இல்லவே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒரு இடத்துல வைத்திருக்கிறார், உங்கள் விசுவாசத்தை பரீட்சிக்கிறார். ஒரு நாள் அழுகிறோம், ஒரு நாள் சிரிக்கிறோம், ஒரு நாள் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம், ஒரு நாள் குதிக்கிறோம், உபவாசிக்கிறோம். ஏன்? விசுவாசத்தை அவர் பதப்படுத்தி உருவாக்குகிறார். எதற்காக? சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக.
எல்லாவற்றையும் சுருக்கி சொன்ன போனால், ஏன் உங்களுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால், அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக. நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய நோக்கம். It is not our ambition. I am very very sorry if you have ambition. It is not our ambition. எனக்கு ஒரு கோல் இருக்குது, எனக்கு ஒரு டார்கெட் இருக்குது. நம்ம வேலையில் அதெல்லாம் இருக்குது, நம்ம கம்பெனியில் இருக்குது, நம்ம பிஸ்னஸில் இருக்குது, அது தப்பே இல்லை. ஆனால் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கிற நமக்கு என்ன சொல்கிறார் என்றால் கர்த்தர், மை சன் அண்ட் மை டாட்டர், ஐ ஹாவ் அ பர்பஸ். உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் செய்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் நாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் இன்றைக்கு யோபுவினுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்ததை போல கர்த்தர் உங்களுடைய பின்னிலைமையை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு மனசில் நீங்கள் யோசிக்கலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறேன், என் வேலையில் எவ்வளோ கஷ்டங்கள், என்னுடைய முன்னிலைமையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஆசீர்வதித்தார் தான் கர்த்தர், நிச்சயமாகவே ஆசீர்வதித்தார். ஆனால் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ விசுவாச பரீட்சை. பிரதர் சிஸ்டர், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சிந்தின கண்ணீர், நீங்கள் விதைத்த விதை, நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு தேவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள். கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி இந்த வசனத்தை விசுவாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் காலையிலே அநேகர் இன்றைக்கு யோபுவை போல இருக்கிறார்கள். அவர்கள் கடந்து செல்கிற காரியங்கள் மிகவும் முற்படுக்கையை போல இருக்கிறது. தான்ஸ், முல்லை போல அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கஷ்டம், பிரயாசப்படுகிறார்கள், வேர்வை சிந்துகிறார்கள், எவ்வளவோ விதைத்திருக்கிறார்கள். நீர் இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்தீர். இன்றைக்கு யோபு 42:12 விசுவாசிக்கிறோம். யோபு என்ற இடத்துல எங்களுடைய பெயரை வைத்து வாசிக்கிறோம். எங்களுடைய முன்னிலைமையிலே ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தர் வரப்போகிற பின்னிலைமை நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் அசைக்கப்பட்டாலும் விசுவாசத்திலே நாங்கள் வேரூன்றி நிற்போம். நாங்கள் துன்பப்பட்டாலும் எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிக்கை செய்வோம். எங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் புது புது ஆசீர்வாதங்களை தாரும். Birth new blessings, Lord. Give them new beauty, சமாதானம், மன அமைதி, அவங்க பெயின்ல இருந்து அவனுக்கு ஒரு விடுதலை, எல்லாவற்றையும் தந்து சுதந்திரவாளிகளாக எங்களை மாற்றும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களை சுதந்திரவாளிகளாக பரிசுத்த ஆவியானவரை எங்களை மாற்றுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் வீடுகளுக்கு திரும்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லை, சோர்ந்து போக மாட்டேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட்.